வந்துகிட்டு இருக்கேன்னாங்க. ஏதோ 1:30 மணிக்கு தான் திருச்சி தாண்டி வந்துட்டு இருக்கேன்னாங்க. என்ன காலையிலேயே 9 மணிக்கு தான் வந்துடுன்னு சொன்னாங்க. இப்போ திருச்சி தாண்டி வந்துட்டு இருக்காங்க. பிள்ளையார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா? எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்களாம். அது ஏதோ திருப்பி பெயிண்ட் அடித்து திருப்பி தான் கொடுக்குறாங்களாம். என்ன உட்காந்து கதை பேசிட்டு வந்துருக்கீங்க? டீ போட்டு டீயை குடிச்சு நான் மில்லுக்கு போயிட்டு வருவேன்ல. நான் லேட்டா நம்ம குளிச்சுட்டு டீ போட்டு தானே என்ன கொடுத்துட்டு கையிலே வடை மாவு அடமாவு இதெல்லாம் இருக்கு. எல்லாம் கொடுத்துட்டியா? சரி சரி, அவங்க அரைச்சிருப்பாங்க, போய் எடுத்துக்கிட்டு வாங்க. வாங்க போய் டீ குளிச்சுட்டு வந்து டீயை போட்டு தானப்பா. டீ போடுறதுக்கு முன்னாடி நேற்று வினி ஒரு டீ போட்டு கொடுத்துச்சு எனக்கு. அது சாயங்காலம் சூப்பராக இருந்துச்சு. மசாலா டீ மாதிரி நல்லா இருந்துச்சு. சுக்குக்கெல்லாம் போட்டு அது மாதிரி ஒரு டீ வினி எப்படி பிடிக்குன்னு கேட்டுட்டு அது மாதிரி போட்டு கூடாது. என்ன டீப்பா பிடிச்சி? மசாலா டீயா? மசாலா டீன்னு இருக்கு, ஆனா அத்தாச்சி என்னென்ன போட்டாங்கன்னு தெரியல. மசாலா டீ சும்மா பட்டை கிராம்பெல்லாம் போடுவாங்க. வேற என்ன போட்டிருந்தாங்க? சுக்கெல்லாம் போட்டுருந்துச்சு. சுக்கு போட்டிருந்தாங்களா? இருங்க, நான் கேட்டுக்கிட்டு போட்டு தரேன். டீயை போட்டு குடிச்சிட்டு மில்லுக்கு போயிட்டு வருவோம். அது போனே எடுக்க மாட்டேங்குது. வாங்க, நான் மசாலா டீ மசாலா டீனா எப்படி நம்ம இதெல்லாம் போட்டு போடுவோம்ல தானே. சுக்கு 2 இது போட்டுக்கலாம். அது கிராம்பு இதெல்லாம் போட்டு போடுவாங்க. நான் போட்டது இல்லை அது மாதிரி. தெரியல என்னன்னு. அப்படியே ஒரு வீடியோ வச்சு பாருங்க. வீடியோ வச்சு பார்த்துட்டு போடுமா? நீ வீடியோ வச்சு பார்த்து நம்ம குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி, குளிச்சுட்டு வாங்க, நான் வச்சு பார்க்குறேன். நாளை ஆயிடும். இதுக்கு போகணும். இன்னைக்கு நம்மளுக்கு லீவு தான். ஞாயிற்றுக்கிழமைனா ஒன்றும் கறி மீன்லாம் கிடையாது. மத்தியானம் ஒரு பொரிச்ச குழம்பு வச்சு கருணக்கிழங்கு வறுத்து சாப்பிட்டுட்டு ஒரு 12 மணிக்கெல்லாம் பார்த்தேன். எங்கள் பையனும் இல்லை. எங்கே போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு போயிருக்காரு. பிள்ளையார் இன்னைக்கு எடுத்துட்டு வந்து வச்சு இன்னைக்கு 7வது நாள் பிள்ளையார் கரைக்கிறதா. அதனால திருச்சிக்கு நம்ம வீட்டு வண்டி தான் எல்லா விசேஷத்துக்கும். எங்கள் ஊரை பொறுத்தளவில் எங்கள் வீட்டு வண்டியை தான் எடுத்துக்கிட்டு போவாங்க பிள்ளைங்க. எல்லா பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து நேரம் செய்கிறாங்க. அதனால் எடுத்துக்கிட்டு திருச்சிக்கு போயிருக்காங்க பிள்ளையார் எடுக்க. காலையிலே வந்துடுன்னு சொன்னாங்க. இப்போ என்னென்ன ஃபோன் பண்ணால் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால சிம்பிளாக ஒரு பொரிச்ச குழம்பு வச்சு ஒரு காராக்கண்ணை வச்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் ஒரு 1 மணிக்கு எல்லாமே படுத்துட்டோம். இப்போ தான் மணி 4 எழுந்திரிச்சிருக்கோம். போய் குளிச்சுட்டு வந்து டீயை போட்டு கொடுத்து திருவையிலெல்லாம் ஜாமான் கொண்டு வச்சுருக்காங்களா, அதே தெரியல. நான் தூங்கிட்டேன். அதை போய் எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். இப்போ வாங்க மசாலா டீ போடுவோம். நம்ம போய் இப்போ டீ போட்டுடலாமா? சாயந்தரம் குளிச்சு முடிச்சு வந்தாச்சு. இப்போ டீ போட போகிறேன். அத்தாச்சிட்ட கேட்டிங்களா? அத்தாச்சிட்ட கேட்டேன் ஃபோன் பண்ணி. அவங்க சொன்னது மாதிரியே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். என்ன இந்த சீக்ரெட் ரெசிபி? அது இது ஒரு ஸ்பூனு நல்ல பெரிய ஸ்பூனால் வரமல்லி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 மிளகு எடுத்து வச்சுருக்கேன். 10 மிளகு இருக்குங்களா கையில்? இருக்கும். 10 மிளகு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் 3 கிராம்பு, இது சின்ன துண்டு 2 துண்டு சுக்கு. இது எல்லாத்தையும் இப்போ வறுத்து எடுத்துக்க சொல்லிச்சு. சரி, வறுத்து எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வெறும் சட்டியில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு அடுப்பை பற்றி வச்சு நான் பால், இந்த மாட்டுப்பால் தான் நான் பக்கத்தில் வாங்குவேன். அந்த பால் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் பாக்கெட் பால் வேணால் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் பாலும் கொஞ்சம் நிறையாவே, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் தேவையான பாலை நீங்கள் எத்தனை பேருக்கு போடுறீங்களோ சேர்த்துக்குங்க. அப்போ நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அப்புறமா நம்ம இதை உள்ள வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். பால் நல்லா காயட்டும். நல்லா கறிக்கிறாமல் நல்லா வாசம் வந்தால் போதும். தொட்டோம்னா நல்லா சூடு இருந்தால் போதும். ரொம்பலாம் செவக்கணும்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? லைட்டாக சூடு வந்தால் போதும். இந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ தான் நம்ம மிக்சியில் அடித்தாலும் சரி, நம்ம இஞ்சி பூண்டு இடிக்கிறோம்னா அந்த கல்லில் போட்டு தட்டிக்கிட்டாலும் சரி. ரொம்ப பவுடரெல்லாம் வேண்டியதில்லை. இப்போ இதை நான் மிக்சியில் தான் போட்டு இடிச்சுக்க போகிறேன். அந்த பக்கம் பால் காஞ்சிக்கிட்டு இருக்கா, மல்லி எல்லாம் வறுத்து அது ஆறிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே ஒரு 3/4 டம்ளருக்கு நான் தண்ணி இந்த பக்கம் சூடு பண்ணுவேன். பால் அந்த தண்ணியிலேயே டம்ளர்லேயே நான் வச்சுருக்கேன். அதனால தான் வெள்ளையாக இருக்குது. இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே போய் பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். நான் வெல்லம் தான் சேர்த்துக்குவேன் டீக்கு. உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் ஜீனி சேர்த்துக்கினாலும் சேர்த்துங்க, இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியும் அந்த வெல்லமும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம வறுத்தது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். இது எல்லாமே சேர்ந்து நம்ம எடுத்தது எல்லாமே சேர்ந்து நான் ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். இந்த ஸ்பூனாலே 2 ஸ்பூன் இருக்கும் போல இருக்கும். அதுக்குள்ளே எங்கள் பாப்பாட்ட கூப்பிட்டு கேட்டேன், நான் எப்படிம்மா செய்கிறதுன்னு, எப்படிம்மா இது செஞ்ச டீ போட்டேன்னு.
அது கிளம்பிட்டம்மா வாழாச்செடி விட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு டம்ளர் சேர்த்து போட்டுருங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சான் அந்த டீ. அதனால் எனக்கும் சேர்த்து வச்சுக்கணும்னு இருந்துச்சு. அதனால் எல்லா பொடியுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ டீக்கெல்லாம் வெல்லம்லாம் ஜீனியெல்லாம் சேர்க்குறதே இல்லைங்க டீக்கு. வெல்லம் தான். நாங்கள் வெல்லம் போட்டு குடிப்போம். எங்கள் பொண்ணெல்லாம் நாட்டு சக்கரை தான். நல்லாவே நம்ம போட்ட வெல்லமும் தண்ணியும் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி கொதிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம இந்த பொடிவை அதில் சேர்த்துக்குவோம். எல்லா பொடியுமே சேர்த்துட்டோம். அந்த பொடியும் சேர்த்து நல்லா தளப்படன்னு கொதிக்கட்டும். நம்ம இதில் வந்து டீ தூளெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. அதனால் நல்லா கொதித்து அந்த மல்லி வறுத்து போட்டுருக்க பாருங்க. அந்த மல்லி தான் நல்லா அதோட சாயம் இறங்கி நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குங்க. இந்த மல்லி சேர்த்து செய்யலை நமக்கு பித்தம்லாம் தலையை சுற்றுது பாருங்க. காலையிலே எந்திரிச்சோம்னா தலை சுற்றும். அதுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு நல்லதுங்க. சும்மா சாதாரண நாளையிலே என்ன செய்யணும்னா மல்லியை வறுக்கலாம் வேண்டியதில்லை. இந்த மாதிரி வறுக்கலாம் வேண்டியதில்லை. சும்மாவே மல்லியை அள்ளி போட்டு தூள் போட்டு நல்லா அந்த மாதிரி கொதிக்க வச்சு வரகாப்பி வச்சு குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வரகாப்பியெல்லாம் யாரெல்லாம் குடிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் குடிச்சிருக்கேன். ரொம்பவே அருமையாக இருக்கும். குடிக்காதவங்களும் குடிப்பாங்க மல்லி வரகாப்பி. ஒரே டீயை போட்டு குடிக்காமல் இந்த மாதிரி வச்சு பார்க்கணும்னு வச்சு பார்க்குறேன். நான் குடிச்சிருக்கேன். ஆனால் இதெல்லாம் சேர்த்து குடித்ததில்ல. வெறும் மல்லி போட்டு குடிச்சிருக்கேன். இப்போ பால் எடுத்து சேர்த்துக்குமா? இது வெறும் பால் தாங்க. நமக்கு தேவையான பால் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சா அந்த மல்லி வேக நல்லா டிகேஷன் வரும். எல்லாமே நம்ம எல்லா ஜாமான் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொதிச்சதுக்கு பிறகு இந்த மாதிரி தான் கலர் இருக்குது. இது வந்து எப்படி தோணுதுன்னா மசாலா பால் மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டிக்கேசம் வேணும். அதனால நான் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிறேங்க. டீ தூள். அத்தாச்சி டீ தூள் போடலாமா? போதும். அது போடலாம். டீ தூள் லைட்டாக சாயம் இறங்கினா எந்த தூள் வேணுமோ டீ தூள் நீங்கள் எந்த தூள் எடுக்கிறீங்களோ அதில் கொஞ்சமாக சேர்த்துங்க. இல்லை டீ தூள் வேணான்னாலும் விட்டுடலாம். எனக்கு கொஞ்சம் சாயந்தர நேரமாக கொஞ்சம் டீ தூள் கலந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கொதிக்கட்டும். நல்லா சூப்பராக மசாலா டீ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ சாப்பிட்டு பார்க்க சொல்லிவிடுவோமா? மசாலா டீ கேட்டவங்கள்ட்ட உங்கள் பொண்ணு போட்ட டீ அதே மாதிரி இருக்கா என்னன்னு சொல்லுங்கள். நாங்கள் ரஸ்க் எடுத்துங்க. இந்த பாப்பா போட்ட டீ மாதிரியே இருக்கு. இந்த மாதிரி டெய்லி சாயங்காலம் இது மாதிரி ஒரு டீயை வச்சு கொடுத்துருங்க. உடம்புக்கும் நல்லது. எல்லாத்துக்குமே சளி கிளிக்கு இந்த மாதிரி ரெகுலராக வைக்கணும்னா கையில் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இடிச்சு தான் வச்சுக்கணும். ஆமாம். நிறையா அது பாப்பாவுக்கு செஞ்சுட்டு போகல. எனக்கு கொஞ்சம் இடிச்சு கொடுத்துருங்கம்மா அந்த மாதிரி அப்படின்னு கொஞ்சம் ஜாமான்லாம் நிறையா சேர்த்து நம்ம வறுத்து இடிச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம சாயந்தரம் டீ குடிக்கிறது, மத்தியானம் டீ குடிக்கிறது, இதில் ஒரு ஸ்பூன் அள்ளி போட்டு டீ தூள் வாங்குறது காசு மிச்சம். இது அதோட இதுதான். ஆமாம். போடுற ஜாமான்லாம் கூட தானே. அதனால நம்ம இது மாதிரிலாம் சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும். இந்தாங்க இது ரஸ்க் எடுத்துங்க. ரெகுலராகவே சாயந்தரம் ரஸ்க்கு நினச்சது நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் சாயந்தரம் 2 ரஸ்க்கு 3 ரஸ்க்கு ஆளுக்கு 2 சாப்பிடுவாங்க. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அருமையாக இருக்குங்க இந்த டீ. நானே ஃபஸ்ட்டு வாட்டி தான் ட்ரை பண்ணேன். ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி நான் சேர்த்தது மாதிரியே சாமான்லாம் சேர்த்து நிறையவே சேர்த்து நீங்கள் வறுத்து லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம டீ தூளுக்கு பதில் இதை போட்டு குடிக்கலாங்க. டீ காஃபி இப்போ உள்ளவங்க யாருமே பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாருமே சேர்த்துக்க கூடாங்க. டாக்டர்கிட்ட போனாலும் டீ காஃபியை வச்சு நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிவிடுறாங்க. இது மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லது தானே. இது மாதிரி மசாலா டீயில் வந்து நான் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை டீ தூள் போட்டிருக்கேன். நீங்கள் போடாமல் குடிக்கிறது தாங்க ரொம்ப நல்லது. போடாமையே குடிங்க. நாளையிலேருந்து நானும் போட மாட்டேன். ஏன்னா அது அந்த கலர் பிடிக்கல எனக்கு. அதனால் போட்டேன். டேஸ்ட் நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. டீ தூள் போடாமையே குடிக்கலாம். டீ தூள் போடாமையே குடிச்சு பார்த்துட்டு என்கிட்ட எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லி. குடிக்கையில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிளகு இதெல்லாம் போட்டோம்ல லைட்டாக வறுத்துட்டு தட்டி அந்த மிளகு எப்படி கேளு அந்த எப்படி சொல்கிறது காரமாக அந்த ஒரு காரமாக கொஞ்சம் சுள்ளுன்னு அந்த பட்டை வாசம் அந்த வரமல்லி வாசம் சும்மா பட்டையை கிளப்புதுங்க. நான் இதுக்காகலாம் வீடியோக்காகலாம் சொல்ல உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. யாராவது நம்ம வீட்டுக்கெல்லாம் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா
இந்த மாதிரி டீ எல்லாம் வச்சு கொடுத்தோம்னா சூப்பராக குடிப்பாங்க. நான் கூட சோம்பு ஸ்மெல்லு வருமோன்னு நினச்சேன், அதெல்லாம் வரல. அந்த சோம்பு போட சொன்னிச்சா, அந்த சோம்பும் ஏதாவது ஒரு வாடை வருமோ அப்படின்னு நினச்சேன். எதுவுமே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்கு. எப்படி இருக்கு டீ? சூப்பராக. நீ போட்டது மாதிரியே இருக்கா? நேற்று நீ சாயந்தரம் அப்பா கொஞ்சம் டீ வச்சு கொடுத்தியான். அந்த டீயை குடிச்சிருந்து பாப்பா வச்சு கொடுத்தது மாதிரியே எனக்கு டீ குடின்னு சொன்னோன்னு நான் என்ன டீ வச்சது எனக்கு தெரியாம அப்படின்னு கேட்டால் என்ன சுக்குமல்லி டீ அப்படின்னுமோ மசாலா டீ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்ப்போம் நம்மளும் அப்படின்ட்டு வச்சா எனக்கு இந்த சோம்பு சேர்க்கறதில்ல உன்ட்ட போன அடிச்சு கேட்கல சோம்பெல்லாம் சொன்னில, அந்த சோம்பு இந்த கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டுனா என்னடா கறி குழம்புக்கு சாமான் சொல்கிற மாதிரி சொல்லுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு லைட்டாக எல்லாத்தையும் வறுத்துட்டு உடச்சி போட்டு வச்சேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பக்கத்து வீட்டில் சொல்லி இப்போ 2 நாளாக தான் முடிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இப்போ சொல்லிட்டாங்களே அப்பா இதுவுமே ரெகுலராக இந்த மாதிரியே வச்சுருக்கீங்க. நம்ம டீ தூள் வாங்குற காசு மிச்சம் பொடி பண்ணி வச்சுக்கோம். இதை வந்து நம்ம பொடி பண்ணி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி உனக்கும் தந்துடுற நீனும் வந்து வச்சுக்க. நம்ம ரெகுலராக நம்ம இதை எடுத்துக்கலாம், டீ தூள் போடாமல் இதே குடிச்சிக்கலாம். ஆனால் நான் துக்குனோண்டு டீ தூள் போட்டு அதில் மாற்றம் தெரியுது உனக்கு? இல்லை ஒன்றும் தெரியல, ஆனால் நான் டீ தூள் போடவே இல்லை, வெறும் லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாங்க. கொஞ்சோண்டு போட்டேன், எனக்கு கொஞ்சோண்டு கலர் வேணும்னு போட்டேன். ஆனால் டீ தூள் போடாமல் அந்த மல்லி கொதிக்குது இல்லைப்பா, அது நல்லா சாணம் இறங்கும், அதனால உனக்கு அந்த டீ தூள் கலர் கொடுத்துரும். டீ கலருக்கு நல்லா திக்காக எப்படி நல்லா ஸ்ட்ராங்காக குடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இருக்காது, ஆனால் சாயம் வரும். இந்த மல்லி கொதிக்கிறது சாயம் வரும், சூப்பராக இருக்குட்டீங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் நான் செஞ்சது மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மசாலா டீ உங்களுக்கு நான் செஞ்சது மாதிரியே உங்களுக்கும் செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் செஞ்சு வச்சுக்க முடியாது நீங்கள் என்கிட்ட கேளுங்க. நம்ம மற்றபடி மாவு ஐட்டம் மசாலா ஐட்டம் வத்தல் வடவம் பலகாரம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல, அதோட இதுவும் செஞ்சு தரேன், கேட்டிங்கன்னா செஞ்சு தருவேன். பாய்.